ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்வில் அதிகமான குழப்பங்கள் இருக்கும். ஆனால் எல்லா குழப்பங்களையும் ஒரேதிரியாக நம் மனதுக்குள் ஏற்றிக்கொண்டோம் ஆனால் நம்மால் நிம்மதியாக வாழ முடியாது. நீ அதே போலத்தான் செய்கிறாய். ஒரு கவலைகள் இருந்தால் போதாதா? நீ எதற்காக உன்னை சுற்றி இருக்கும் மற்றவர்களுடைய கவலைகள் அனைத்தையும் உன்னுடைய மனதுக்குள் போட்டு அதை சுமக்கிறாய்? தேவையில்லாமல் எதையும் போட்டு சுமக்காதே தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டமே அதிகமாக இருக்கிறது. அதையே நான் தான் சரி செய்ய வேண்டும். நீ என்னமோ அடுத்தவருடைய கஷ்டத்தை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு, பாவம் அவர்கள் இப்படி கஷ்டப்படுகிறார்கள், அப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்று எதற்காக சொல்லி நீ அதை மனதுக்குள் வைத்து புலம்பிக் கொண்டு இருக்கிறாய்? தங்கமே, அடுத்தவர்கள் வாழ்க்கையை அவர்கள் பார்க்கட்டும். உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்துக்கொள். நான் எல்லாவற்றையும் நேரடியாக சொல்பவர். மறைமுகமாகவோ இல்லை உன்னிடம் சொல்லாமலோ உன்னை கஷ்டப்படுத்துபவன் அல்ல. உன்னிடம் நேரடியாக வந்து நீ இப்பொழுது என்ன யோசிக்கிறாயோ அதற்கு தகுந்த பதிலை கொடுத்து உன்னை ஆறுதல் படுத்தி என்ன நடக்கிறதோ அதை உனக்கு சொல்பவன். புரிகிறதா? அதனால் நான் என்ன சொன்னாலும் சற்று காதில் வாங்கு. எல்லோரும் போலவே நீயும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விடாதே. உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய மிகப்பெரிய கவலை இருக்கிறது, நான் அதை ஒற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் எதற்காக மற்றவருடைய வாழ்க்கையை பற்றி நீ சிந்திக்கிறாய்? சிந்தித்தது அனைத்தும் போதும். உனக்கு ஏதாவது ஒன்று நான் மற்றவர்கள் சிந்திக்கப் போவது கிடையாது, கவலைப்பட போவது கிடையாது. உன் வாழ்க்கை எப்பொழுது கெட்டு போகும் என்று தான் நினைக்கிறார்கள். உதாரணமாக ஒன்று நான் சொல்கிறேன். இப்பொழுது நீ உன் உறவுகளை எல்லாம் விட கீழே இருக்கிறாய். அப்பொழுது ஒரு உறவு வந்து என்ன சொல்லும் தெரியுமா? நீ இந்த விஷயம் செய், நீ வாழ்க்கையில் முன்னேறிடுவாய், அந்த விஷயம் செய், வாழ்க்கையில் முன்னேறிடுவாய் என்று இப்பொழுது பாவப்படும். அதுவே நீ ஒரு விஷயத்தை செய்து முன்னுக்கு வந்து விட்டால், இவள் எப்படி முன்னுக்கு வந்தா, இவள் எப்பொழுது கீழே போவாள் என்று அதே உறவு உன்னை மனதால் நினைக்கும். இப்படியும் நினைக்கும், அப்படியும் நினைக்கும். அதனால் யாரை பார்த்தும் பாவப்படாதே. எல்லோருக்கும் நான் சொல்வது என்னவென்றால், அவரவர்கள் கர்ம வினையை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். மனிதனாக பிறந்தாலும் சரி, எந்த உயிரினங்களாக பிறந்தாலும் சரி, நல்லது ஒரு பங்கு இருந்தால் கெட்டது செய்தது ஒரு பங்கு இருக்கும். நல்லதையே மட்டும் யாரும் அனுபவிக்க மாட்டார்கள். அவர்கள் செய்த கர்ம வினையையும் அனுபவிப்பார்கள். இப்பொழுது நீ அனுபவிக்கிறாய் அல்லவா? அது போல நீ தயவு செய்து யாருக்கும் பாவப்பட்டு அவர்கள் சொல்லும் விஷயத்தை உன் மனதுக்குள் ஏற்றிக்கொண்டு கவலைப்படுவதை விட்டுவிட்டு உன் வாழ்க்கையில் புதிதாக என்ன செய்யலாம் என்று யோசித்து செய்ய ஆரம்பித்தாயானால் நிச்சயமாகவே நீ நல்ல நிலைமைக்கு வருவாய். நீ நினைக்கலாம், ஏன் என்னுடைய மனமானது பாவப்படக்கூடாதா சாயி என்று நினைக்கலாம். நீ நீ சொல்கிறாய் அல்லவா, பாவப்படுகிறாய் அல்லவா, அதற்கு தகுதியான ஆள் அவர்கள் அல்ல. ஏனென்றால் அவ்வளவு பாவங்களை செய்துதான் இந்த பூமியில் பிறந்திருக்கிறார்கள். தங்கமே, தயவு செய்து சொல்கிறேன், நீ உன் வேலையை பார். உன்னுடைய வாழ்க்கையிலே அதிகமான பாரங்கள் இருக்கிறது. அதை சுமக்கவே நான் இருக்கிறேன். நீ அடுத்தவர்களுடைய கவலையை சேர்த்து சுமக்காது. அவர்கள் பாவம், அவர்களுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை வந்திருக்க கூடாது என்று நீ நினைக்கிறாய். நான் என்ன கல்மணம் கொண்டவளா என்று. அதற்கும் இதற்கும் சம்பந்தம் அல்ல. உன் வாழ்க்கையில் நீ தேவையில்லாமல் எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் மனதுக்குள் போட்டுக்காதே என்று சொல்கிறேன். நம் எது நினைக்கிறோமோ அதுதானே நடக்கிறது. எதை பேசுகிறோமோ அதுதானே செய்கிறோம். அது போலதான் எதை கேட்கிறோமோ அதுதான் நடக்கும். அதனால் நல்லதை கேள். யாராவது ஏதாவது அவருடைய வாழ்க்கையில் அந்த கெட்ட விஷயத்தை சொல்ல வந்தால் கூட வேண்டாம் என்று சொல்லு. அதுதான் நான் உனக்கு முன்பிலிருந்து சொல்வது. அதுதான் வேண்டாம், நான் இதை எனக்கு சொல்ல வேண்டாம் அப்படி என்று சொல்லிவிடு. அப்படி ஒரு உறவு தேவையல்ல. அவர்களுடைய கெட்ட விஷயத்தை உன் மீது திணிப்பது தேவையல்ல. எப்பொழுதும் நல்ல ஆற்றலையே உருவாக்குவோம். நல்ல ஆற்றல் மட்டுமே நம்மை சுற்றி இருக்கட்டும். கெட்ட ஆற்றல் இருக்கக்கூடாது. எதற்காக சொல்கிறோம்? கெட்ட விஷயத்தை பற்றி யோசிக்காதீர்கள், கெட்ட விஷயத்தை கேட்காதீர்கள் என்று. நல்ல விஷயத்தையே யோசிக்கவும், நல்ல விஷயத்தையே பேசுவோம் என்று. கெட்ட விஷயமாக கேட்கும் பொழுது, ஒருவருடைய வாழ்வில் ஒரு கெட்ட விஷயம் நடக்கும்போது அதை கேட்கும் பொழுது கெட்ட ஆற்றல் நம்மை சுற்றும். அவ்வளவுதான்.
புரிந்து கொள். எது சொன்னாலும் சாய் உன் நல்லதுக்காக சொல்வேன் என்று நம்பு. நம்பினால் மட்டும்தான் வாழ்க்கையை தவிர நம்பாமல் நீ பாட்டுக்கே இருந்தால் நான் ஒன்றுமே செய்ய முடியாத தங்கமே. தைரியமாக இரு. எல்லா சந்தர்ப்பத்திலும் உனக்காக நான் இருப்பேன். எல்லா சூழ்நிலையிலும் என்னோட பாதுகாப்பு உன்னிடம் இருக்கும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.